யாழ் சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை நீண்ட காலமாக இழுபறி நிலையில் உள்ளதால் இந்த விடயம் தற்போது மறக்கப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். யாழ் சுன்னாகம் பகுதியில் நிலத்தடி நீரில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அப்பிரதேச மக்கள் அந்த நீரை பயன்படுத்தவில்லை. பிரதேச சபையினால் பவுசர்கள் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரையே இன்று வரை இந்த மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். டேங்கிலாம் நாங்கள் இப்போ தண்ணிகள் எடுத்து பாவிக்கிறோம். இது 2 வருஷ காலமாக இப்படியே தான் இருக்குது. இந்த ஓயில் பிரச்சனை என்னன்றே தெரியாது இருக்கு எங்களுக்கு. எல்லாருமே இப்போ டேங்குகள் மூலம் தான் தண்ணி எடுத்து பாவிக்கிறோம். என்ன இந்த தண்ணியே கிணறுகளே ஒரு தரமே இப்போ பாவிக்கிறது கூட சரியான தண்ணி தாக்கமாக கிடக்கும். சுன்னாகம் மின்சார நிலையத்துக்கு எல்லையோட இருக்கிறபடியே எங்களுக்கு ஓயில் நிறைய கலந்து இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயும் ஒரு பிரயோசனமும் இல்லை, ஒரு இதுவும் செய்ய இல்லை. அந்த தண்ணியை தான் நாங்கள் தொடர்ந்தும் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த கிணத்து தண்ணி பாவிச்சதாலே எனது கணவர் கிட்னி பாதிப்பால இறந்துட்டார். சுன்னாகம் பகுதியில் இன்று பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. டெஸ்டினுடைய ரிசல்ட்டுகள் இன்னும் மாறியாக அமைந்தது என்று சரியான முடிவு சாதகமாக இல்லை. அவர்கள் ஓயிலை பற்றி கதை இல்லை, ஓயில் இருக்கா இல்லையான்றது அவருடைய வேக்கலாலேயே சொல்லவில்லை. எதுவும் எங்களுக்கு தேவை இவ்வளோ நாளும் கொடுத்த தண்ணி தரமாக இருந்தது. இப்போ ஓயில் இறந்திருக்கு. ஓயில் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, நாங்கள் குடிக்கிறது என்று கேட்டால் அதுக்கு இன்னும் மட்டும் ஒரு தரம் மறுமொழி தருவார் இல்லை.